வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெசம் எசக்கல் எழுதின இந்த ரயில்வே கிளர்க் இந்த போமுடைய சம்மரி பார்க்கலாம் வாங்க. இந்த பாட்டில் ஒரு ரயில்வே கிளர்க்கை பற்றி தான் சொல்லின்னு இருக்காரு. அவருடைய வேலையை பற்றி அவர் சொல்லும் போதே நமக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. அவர் அவருடைய வேலை எவ்வளோ கடினமானதுன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அதுக்கான பொருள் ஈட்டல் அவரால் முடியல, அதுக்கான சம்பளம் அவருக்கு வரவே இல்லை. ஏன்னா அவருக்கு வர சம்பளம் அவருக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமானதாகவே இல்லை. தினந்தோறும் ஒரே மாதிரியான கஷ்டமான வேலை தான் அவருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எப்போதுமே ஒரு ரொம்ப கூர்மையாக எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவருது. அவருக்கு ஓவர் டைமும் கிடைக்காது, அதுக்கான பணமும் கிடைக்காது. அவர் மனைவி அடிக்கடி அவரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வேண்டிய பணம் வேணும் அப்படின்னு கேட்டுனே இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு அவருக்கு போதுமான அளவு பணம் இருக்காது. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவரோட வேலையும் ரொம்ப பலமான ஒரு வேலையாக நிறைய அவரை அந்த வேலை பளு ரொம்ப அதிகமாக அழுத்தக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்குது. அவரோட வேலை எப்படின்னா, அவர் எந்த விதத்துலையும் எக்ஸ்ட்ரா பணமும் அவரால் சம்பாதிக்க முடியாது. வேறு வழியிலையும் போய் அவரால் பணம் சம்பாதிக்க முடியல. அதனால் நினைக்கிறேன், நம்ம ஒரு பறவையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரோட வேலையை அவர் சரியாக செய்கிறாரு. அதாவது பணம் வரல, சம்பளம் சரியாக நமக்கு போதுமானதாக இல்லைன்றதுனால அவர் வேலையை கம்மியாலாம் பண்ண முடியாது. அவர் வேலையை அவர் ஒழுங்காக தான் செய்கிறாரு. ஆனால் அதை யார் பாராட்ட போகிறா, யார் அவர் கவனிக்க கூட போகிறா, அது கூட ஒன்றும் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள், அதாவது அவருக்கு நேரம் ரொம்ப இல்லை, ஆனால் வாரத்தில் ஒரு நாள் அவரை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக ஒரு படம் கண்டிப்பாக பார்த்துருவார். அவருக்கு சில நண்பர்களும் இருக்காங்க, அது ஒரு ஆறுதல் தான். ஆனாலும் அந்த நண்பர்கள் கூட அவருக்காக என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவர் நண்பர்களும் அவங்கவுங்க குடும்பம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த பாட்டோட ஆரம்பத்திலேயே அவருடைய வேலையை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிட்டாரு கவிஞர். அதே சமயத்தில் நமக்கும் புரியுது, ஒரு ரயில்வே கிளர்க்கோட வேலைன்றது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உள்ளது தான். இங்கே பாருங்க, அவர் என்ன எழுதுறாருன்னா, எவ்ரி டே தேர் இஸ் ஸோ மச் ஒர்க் அண்ட் ஐ டோன்ட் கெட் ஓவர் டைம். டெய்லியே எனக்கு நிறைய வேலை இருக்கும், அது இல்லாமல் எனக்கு ஓவர் டைமும் இல்லை. ஓவர் டைம்னு இருந்தால் அதுலேயே கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா வரும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. மை வைஃப் இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் ஃபார் மோர் மணி. என்னோடய மனைவி எப்போதுமே இன்னும் பணம் வேணும்னு கேட்டு தான் இருக்காங்க. மை ஜாப் இஸ் சச் நோ ஒன் இஸ் கிவிங் பிரைப். இப்போ என்னோடய வேலை எப்படின்னா, எனக்கு லஞ்சம் கூட யாரும் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு வேலை. ஐ விஷ் ஐ வாஸ் பேர்ட். ஒரு பறவையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஐ ஆம் டூயிங் மை டியூட்டி. என் வேலையை நான் அழகாக செய்கிறேன். பட் ஹூ இஸ் அப்ரிஷியேட்டிங்? ஆனால் அதை யார் பாராட்ட போகிறா? நோபடி. ஐம் டெல்லிங் யூ, யாருமே இல்லை. நான் என்ன வேலையை நான் செஞ்சுன்னு தான் இருக்கேன், ஆனால் அதை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஒன்ஸ் அ வீக் ஐ சீ ஃபிலிம். வாரத்தில் ஒரு நாள் நான் ஒரு படம் பார்ப்பேன். அண்ட் தென் ஐ எம் ஹாப்பி பட் நாட் அதர்வைஸ். அது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தும், மற்றபடி எனக்கு சந்தோஷன்றது வேறு எதுலேயும் இல்லை. ஆல்சோ ஐ ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்ல நண்பர்களும் இருக்காங்க. தட் இஸ் ஒன்லி கான்சலேஷன். ஆனால் அது ஒரு ஆறுதல் தான் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.